குளுகுளுன்னு இருக்கும். ஆமா ஜில்லு, இதுக்கப்புறம் கண்ணு சரியாயிடும். இல்ல, கண்ணு சரியாகாது. என்ன பொண்ணு தாயி, டாக்டர் சரியாயிடும்னு சொன்னாங்க. ஆனா நீ என்னன்னா சரியாகாதுன்னு சொல்ற. ஆமா ஜில்லு, இந்த பாரு, நிஜமாவே சரி ஆயிடும். ஆனா நான் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்க போறேன். கண்ணு தெரியாத மாதிரி நடிக்க போறியா? ஏன் இப்படி ஒரு வேலை? ஆமா ஜில்லு, எனக்கு சொட்டு மருந்து ஊத்த சொன்னதுக்கு என் மொவனும் என் மருமகனும் ஓடுறானுங்கல்ல. எனக்கு கண்ணு தெரியாத மாதிரி நான் நடிச்சு இன்னும் அதுங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்க போறேன். என்னால அது செய்துவோன்னு நான் தெரிஞ்சுக்கணும். சபாஷ், சூப்பர். என்ன நான் சொல்றது சரிதானே? சூப்பர் பொண்ணு தாயி, சூப்பர். நீ இப்படிதான் இருக்கணும், அப்பதான் அதுங்களை பத்தி நிறைய தெரியும். அதுக்கு தான் இந்த செட்டப். இதுக்கு உதவி பண்ண போறது நீ மட்டும்தான் ஜில்லு. உன்னை நம்பிதான் நான் இறங்குறேன். அவளையே வேணாம், ஜில்லை நம்பியோர் கைவிடப்படாது. எனக்காக வேலை சோத்த கொண்டு வந்து நான் பாத்துக்கிறேன். தரவு என்ன நடையகட்டு. அடடா வாங்கத்தே, டாக்டர் என்ன சொன்னாங்க? கண்ணு சரியாயிட்டா? ஏன் என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க ரெண்டு பேருமே? ஐயோ பெரிய பொண்ணு, இதை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? ஏன் என்னாச்சு? நீயே சொல்லிடு பொண்ணு தாய். ஏன்னா இத சொல்றதுக்கு எனக்கு தெம்பு இல்ல. நீ பேசிட்டு இருங்க பொண்ணு தாயி, நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். போடு ஜில்லு, எனக்கு வேலை இருக்கு பொண்ணு தாயி, நீயே சொல்லு, நான் வரேன். என்னதான் ஆச்சு? ரெண்டு பேரும் மாறி மாறி நீ சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. டாக்டர் கண்ணுக்கு என்னதான் சொன்னாவோ? டாக்டர் எனக்கு கண்ணு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. என்னது அத்தை, திருப்பியும் சொல்லுங்க. எனக்கு கண்ணு போயிடுச்சு, இனி தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரு கண்ணால மறு கண்ணு போயிடுன்னு சொன்னாரு. என்ன மருமகளே, நான் சொன்னதுக்கு பதிலே இல்ல. இல்லத்த, நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப கவலையா இருக்குது. அதான் கண்ணுல இருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வருது, அடக்கவே முடியல. அட பாதகத்தி, நீ சொன்ன வார்த்தை என்ன அடிக்காமலே அடிச்ச மாதிரி இருந்துடி. என்ன சொன்னா கண்ணுல இருந்து தண்ணீர் அடக்க முடியலையா? நீ ஆடின ஆட்டத்தை தான் என் ரெண்டு கண்ணால பாத்தேனேடி, கண்ணால பாத்தேனே. வேற என்னத்த சொன்னாங்க? வேற மறுக்கா சொல்லுங்க. உன் மண்டைய உடைக்க சொன்னாங்க. இப்படி பேசுறிய? என்ன மருமகளே, எனக்கு கண்ணு போன கவலையில நான் வந்திருக்கேன். உள்ள கூட்டிட்டு போவியா? அதை விட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டே கொள்ளிரிய. ஆமா இல்ல, நான் மறந்தே போயிட்டேன். வாங்க மருமகளே, என் கண்ணு போச்சுன்னு சொன்னேனே, கவலைப்படுறியா? கவலைப்படாத. இல்ல ஆமாத்த, கவலையாதான் இருக்குது. என்ன செய்யறது? கொள்ளையில போவா, என்ன மாதிரி நடிக்கிறா? இருக்கிறியா? போயிட்டியா மருமகளே? இங்கதான் இருக்கிறேன். சாப்பிட்டியா மருமகளே? எனக்கு வேற பசிக்குது. எங்கத்தே சாப்பிடுறது? உங்களுக்கே உடம்பு முடியல, எப்படித்தே சாப்பிட தோணும்? அதனால நானும் உங்க மவுளும் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடல. அடி பாவி, அப்படியா? உங்ககிட்ட போய் சொல்லுவேனாக்க? பரவாயில்ல, என்னதான் ஆட்டம் போட்டாலும் நமக்காக சாப்பிடாவது இருந்தாலே பரவாயில்ல. அதை நினைக்கும் போது இது வரைக்கும் சந்தோஷம் தான். வா மருமகளே, உள்ள போய் எல்லாம் ஒன்னா சாப்பிடுவோம். வாங்கத்தே, வாங்க போவோம். என்ன ருசி, என்ன சுவை, ஆக்கல டேஸ்ட் அப்படிதான் இருக்கு. பாத்து அடியாத்தி, அம்மா, எம்மா, வயித்துல பிறந்த பாவிய. அம்மா கண்ணு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரு கவலை கூட முகத்துல இல்லையடி. கண்ணன் தனியா உட்கார்ந்து முழு கோழிய முக்கிட்டு இருக்கிறியடி. எம்மா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? இப்போ கண்ணு எப்படி இருக்கு? அடி பாவி, அம்மாக்கு ஒரு பொண்ணு நான் உன்ன மாதிரி தான் இருக்கணும். அண்ணியை விட்டுட்டு கூட தன்னந்தனியா முக்கிட்டு இருக்கிறியாடி. ஐயோ நாக்குவது. சொல்லுமா, கேக்குறோம்ல. அடியே மக்கா, ஏம்மா அழுவுற? என்னம்மா ஆச்சு? டாக்டர் எனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டாருடி. என்னம்மா சொல்ற? ஆமாடி மக்கா, கண்ணு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாருடி. என் கண்ணு போயிட்டுடி, போனதே உன்னாலையும் உன் அன்னிக்காரியால தான்டி. என்ன மாதிரி நடிக்கிறா? எதுக்குமா அழுவுற? உள்ள முழு கோழிய முக்கிட்டு பக்கெட் பிரியாணி ஒரு கேடு. சொல்லு லட்சு, எதுக்கு அழுவுற? இப்ப சொல்றியா இல்லையா? அது ஒண்ணு இல்ல, உங்க கண்ணு தெரியாதுன்னு சொன்னீங்கல, அதனால கவலைப்படுறா. அப்படிதானே லட்சு? அடி பாவி, கவலையா படுற கவலை? நல்லா பல்ல காட்டிக்கிட்டு கையில கோழிய வச்சுக்கிட்டு நான் மாதிரி நடிக்கிற. சரி வாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, உட்காருங்க. சாப்பிட்டியாமா? இந்த கேள்வியை நான் கேக்குறேன் உன்னைய. நீ சாப்பிட்டியா? உன் கண்ணுல சொட்டை விட்டு கண்ணை கொல்லி கண்ணா ஆக்கிட்டோமேன்னு கவலையில என்னத்த சாப்பிட சொல்ற? அப்போ சாப்பிடலையா? இல்லம்மா, கவலையில என்னத்தம்மா சாப்பிட சொல்ற? அதனால நானும் அண்ணியும் எதுவுமே சாப்பிடாம இருக்கோம்மா. அம்மாடி, ஆமா நம்பிட்டேன். கேக்குறவ கேனையா இருந்தா கேப்பையே நெய்வடியோன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல. என்னம்மா, நான் சொல்ல அமைதியாவே இருக்கேன். அது இல்லடி, என் கண்ணு போனதுனால நீ ஒண்ணுமே சாப்பிடலன்னு சொன்னல, அதான் யோசிக்கிறேன். நம்ப முடியலையே, நீ அப்படி ஒண்ணு சாப்பிடலையா? ஆமாம்மா, நான் ஏம்மா உன்கிட்ட போய் சொல்ல போறேன்?
வேணா அண்ணிட்ட கேளு. ஆமா அத்தை, நானும் சாப்பிடவே இல்ல அத்தை. நீ ஏன் ஒரு பொய்க்கோழி? உன் அன்னிக்காரி உனக்கும் மேல, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நாடு உருப்படாது, வீரம் உருப்படாது. என்னம்மா? என்னாச்சு அத்தை? அது இல்ல, என் மூக்குக்கு மட்டும் பிரியாணி வாசனையும் தந்தூரி வாசனையும் அடிக்குதேன்னு பாக்குற மருமோளே. அதுவாமா? அது பக்கத்து வீட்டுல செய்யறாங்கம்மா, அதாம்மா நம்ம வீடு வரைக்கும் வாடை அடிக்குது. என்ன அண்ணி, அப்படிதானே? சொல்லுங்க நீ, அம்மா கேக்குறாவுல, சொல்லுங்க. ஆமா ஆமா அத்தை, ஆமா பக்கத்து வீட்டுல தான் அத்தனையும் செய்யறாவோ. நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன். ஐயோ, இவ விடுற மாதிரி தெரியல. விட்டா கேள்வி மேல கேட்டு கேட்டே கொன்றுவா போல. அண்ணி, அம்மா பாவம் தொலைவுல இருந்து அலைஞ்சு வந்திருக்காவுல, பாவம் உள்ள கூட்டிட்டு போங்க அண்ணி. கூட்டிட்டு போறேமா, நீ நல்ல சாப்பிடு. சாப்பிடா? என்ன அண்ணி, நான் சாப்பிடவா செய்றேன்? கையில புக்கை வச்சு படிச்சிட்டு இருக்கேன் அண்ணி. கையில முழுக்கோழிய வச்சுக்கிட்டு அது புத்தகமா? என்ன போய் சொல்றா? நல்ல வேலை கண்ணு தெரியலன்னு நாடகம் போட்டது ஒரு நல்லதுக்கு தான் போல. இப்போதான் எல்லாரையும் பத்தி தெரியுது. வா மருமகளே, போவோம். அத்தை பாத்தாத்த. என்னது இது? அச்சு, இது உன் புக்கு தானே? எப்படிமா கரெக்ட்டா சொல்ற? ஆமாமா. எனக்கு தெரியல அச்சு, ஏன்னா அது காலை வச்சு தொடும்போதே சாஃப்டா இருக்கு. அது புக்கு தான். நீதான் படிச்சு கிளாஸ்ல டாப்பரா வருவல லட்சு. படி படி, படிச்சு கிழிச்சிருவல. நம்பிட்டோம். சரி வாங்க அத்தை, போவோம். வா மருமகளே, போவோம். இது எதுக்கு வரா? என்ன பாக்குற? எனக்குதான் அந்த புக்கு இருக்குல்ல, இந்த புக்கையாவது எனக்கு விட்டு வை படிக்க. நீ மட்டும் படிச்சு பெரிய ஆளா வந்தா போதுமா? நானும் படிச்சு வீட்டை ஊரை நாட்டை காக்கணும்ல. உனக்கு இந்த புக்கும் அந்த பக்கெட் புக்கும் போதும். சும்மா சொல்லக்கூடாது. புக்கு என்ன டேஸ்ட்? என்ன புக்கு? வரட்டா? என்ன புக்குன்னு தெரியல, செம்ம டேஸ்டா இருக்கு. அடி பாவி, ஒரு பேச்சுக்கு புக்குன்னு சொன்னேன், அத கூட புடிச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டேடி. என்னடி இந்த கோலம்? என்ன கேட்டீங்க? திருப்பியும் கேளுங்க. என்ன கோலம்னு கேட்டேன். எதுக்கு இந்த தோரணை? திருப்பியும் கேளுங்க. என்னன்னு கேட்டா ஆடிட்டு இருக்கிற, சொல்லுடி. ஐயோ, நான் எப்படி சொல்லுவேன் கேக்குறீங்களே, என்னன்னு கேக்குறீங்களே, நான் எப்படி சொல்லுவேன்? என்ன ஏதோ குட் நியூஸா? அதெல்லாம் இல்ல. பின்ன என்னன்னு சொன்னதானடி தெரியும். ஐயோ, என் வாயால எப்படிங்க சொல்லுவேன் இந்த நல்ல விஷயத்த? சொல்ல கூட வாய் வர மாட்டேங்குது. இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஓஹோ, கதை அப்படி போகுதோ? இந்தா வரேன். இப்படி ஒரு மருமகளை பார்த்தது இல்லம்மா. இதெல்லாம் ஒரு பொண்ணா? சரியான தொல்லை. எங்க பொண்ணு தாய்? பொண்ணு தாய், ஆஜிலு வா. மிச்சர் சாப்பிடுறியா? ஆமா, வேணும்னா எடுத்துக்க. கண்ணு கொல்லி கண்ணே ஆனாலும் வாயில அரைக்கிறத மட்டும் விட்டுறாத. வெளியில என்ன கூத்து நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது. கொடுமை கொடுமை, கண்ணை திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமை நடக்குது. என்ன சொல்ற ஜில்லு? வெளியில வந்து பாரு, உன் மருமகக்காரி தோரணமே கட்டிட்டு இருக்கா. என்னது தோரணம் கட்டாளா? ஏதோ நீ நடிக்க போய் சரியா போச்சு. அத நெசோன்னு நினைச்சுக்கிட்டு என்ன மாதிரி கொண்டாடுறா பாரு. உடனே வந்து பாரு. ஓஹோ, அந்த சண்டாளி இத வேற செய்யறாளா? இந்த வர கடைசியா கேக்குறேன், சொல்லுடி. இப்ப சொல்றேன் கேளுங்க. உங்க அம்மாக்கு நிரந்தரமாவே கண்ணு தெரியாதான், கண்ணு போயிடுச்சு. ஐயோ ஜாலி. என்னடி சொல்ற? அட நெசம் தாங்க சொல்றேன். இப்போ நம்ம என்ன வேணா என்ஜாய் பண்ணலாம். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ. அட கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு நிஜமாவே நீ கண்ணை எடுத்திருக்கலாம் போல. நல்லா இருந்திருக்கும் போல இருக்கே. கொடுமை கொடுமை. அது என்னங்க இன்னும் பாத்துக்கிட்டு ஒரு குத்தாட்டத்தை போடுங்க. ரண்ட கரண்ட 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 கரண்ட. அட பாவி, அந்த மூதேவி தான் ஆடுதுன்னு பார்த்தா நான் கஷ்டப்பட்டு சுமந்து கத்த நீயுமா? சொன்னாங்களே, எங்க அம்மாக்கு வேற கண்ணு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமா சொன்னாங்களே, இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா உங்க தோட்டு கலக்கா சேனல் பெல் ஐகானோட சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் தட்டிடுங்க சொன்னாங்களே. ஆமா சொன்னாங்களே, என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோல பாருங்க.